இன்ட்ராடே பண்ணலான்னு இருக்கீங்களா? புதுசாக ட்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ. ஃபஸ்ட்டு எஜுகேஷன். பணம்னா என்ன, பணம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக் ப்ரைஸ் ஏன் ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுது, எதனால் ஃபால் ஆகுது, எதனால் ரைஸ் ஆகுது, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, கமோடிட்டினா என்ன, கரன்சினா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுங்க. இது நமக்கு எது சூட் ஆகும், ட்ரேட் பண்ணுறதுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத கலெக்ட் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ரெண்டாவது அனாலிசிஸ். ட்ரேட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதிகமாக தேவை கிடையாது. பட் பேசிக்காக நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவு தியரினா என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ்னா என்ன, எத்தனை வகையான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதில் ஏதோ 1-2 இண்டிகேட்டரை முழுசாக கற்றுக்குங்க. புல் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், பியர் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாகவே நல்லா தெரிஞ்சுக்கணும். மூணாவது ப்ராசஸ். டே ட்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமானது ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. 1-5 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் எது 50%க்கு மேலே ப்ராஃபிட் வருதோ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ட்ரேடிங் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும்னா, எத்தனை லாட் பொசிஷன் போடுறது, எவ்வளோ ப்ராஃபிட்டில் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்காது. நாலாவது ட்ரேடிங் சைக்காலஜி. 90% ஆஃப் ட்ரேடர் ஃபெயில் ஆகுது ட்ரேடிங் சைக்காலஜியில் தான். ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். ஃபியரு, க்ரீடு, ஹோப்பு இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தள்ளியே இருக்கு. அது தள்ளி இருக்கிறதுக்கான ஒரு சில டெக்னிக்கை கற்றுக்குங்க. மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கும்போது, ட்ரேடில் பொசிஷனில் இருக்கும்போது, பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுடைய மென்டலி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்புறீங்களா இல்லை உங்கள் சைக்காலஜியை நம்புறீங்களா அப்படின்றத பாருங்கள். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்புறீங்கன்னா இந்த எமோஷனை தூக்கி தள்ளி வைங்க. இல்லை எமோஷன் தான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா எமோஷனை சரி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கான டெக்னிக்கை கற்றுங்க. NLP டெக்னிக் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 5வது மணி மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன, ப்ராபபிலிட்டினா என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கலாம், எவ்வளோ லாஸ் பண்ணால் நம்மளால் முடியும், லாஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம், கொஷின் சைஸிங் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கங்க. 6வது ரொம்ப முக்கியமானது ட்ரேடிங் ஜேர்னல். என்ன ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்கள். என்ட்ரிலேருந்து, எக்ஸிட்லேருந்து, ஸ்டாப் லாஸ்லேருந்து, பொசிஷன்லேருந்து, கொஷின் சைஸிங்லேருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ட்ரேட் எடுத்தபோது எப்படி உங்கள் எமோஷன் இருந்து, ட்ரேட் ஹோல்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, ட்ரேட் எக்ஸிட் பண்ண பிறகு உங்களுடைய எமோஷன் எப்படி இருந்துச்சுன்றதை மானிட்டர் பண்ணுங்கள். இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம், 1 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 50 நாள் கழிச்சோ அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களோட சைக்கலாஜிக்கலாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா, ட்ரேடிங் பொசிஷன் எடுக்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா, ஸ்ட்ராட்டஜி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா இல்லை எமோஷனலாக ட்ரிகர் ஆகிறோமான்றது நீங்களே மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.